ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஷால் வி மீட் அனதர் டே? ஷால் வி மீட் அனதர் டே? ஷால் வி மீட் நம்ம பார்க்கலாமா, நம்ம சந்திக்கலாமா? அனதர் டே இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாமா, நம்ம சந்திக்கலாமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ வரன்னு சொல்லவே இல்லை. நீ ஏன் சொல்லவே இல்லை நீ வரன்னு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ நீ வரன்னு சொல்லவே இல்லையே அப்படின்லாம் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ டென்ட் சே யூ ஆர் கம்மிங். யூ டென்ட் சே யூ ஆர் கம்மிங். யூ டென்ட் சே நீ சொல்லலை. ஸோ டின்ட்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ யூ டிட் நாட் சே நீ சொல்லலை. சேனா சொல்கிறது. ஸோ யூ டின்ட் சே அப்படின்னா நீ சொல்லலை. யூ ஆர் கம்மிங் நீ வரன்னு. யூ ஆர் கம்மிங் நீ வரன்னு நீ சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. வேர் எங்கே, ஹீ இஸ் அவன் இருக்கான்னு. ஹீனா அவன், இஸ்னா இருக்கான். ஸோ ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனக்கு வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு சாட். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு சாட். சாட் அப்படின்னா நம்ம சும்மா பேசுவோம் இல்லையா? ஸோ அதான் சாட். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு சாட் அப்படின்னா எனக்கு வெட்டியாக பேசுகிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. ஓகேவா? ஐ டோன்ட் ஹாவ் டைம் நேரம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ மாறவே இல்லை. நீ மாறவே இல்லை. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நீ மாறலை, அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவன்ட் சேஞ்ச்ட். யூ ஹாவன்ட் சேஞ்ச்ட் நீ மாறவே இல்லை. இதுவே நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லணும்னா யூ ஹாவ் சேஞ்ச்ட் அப்படின்னா நீ மாறிட்ட. நீ மாறவே இல்லை அப்படிங்கிறதுக்கு யூ ஹாவன்ட் சேஞ்ச்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னை இங்கே கூப்பிட்ட? நீ ஏன் இங்கே என்ன கூப்பிட்ட? இங்கே ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Why did you call me here? Why did you call me here? Why did you call me? நீ ஏன் கூப்பிட்ட? Here இங்கே. நீ இங்கே ஏன் என்ன கூப்பிட்ட? Why did you call me here? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை போக விடு. அவனை போக விடு. அவனை போவிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let him go. let him go. அவனை போக விடு. let him go. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு கல்யாணமா? உனக்கு கல்யாணமா? உனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கெட்டிங் மேரீட்? ஆர் யூ கெட்டிங் மேரீட். உனக்கு கல்யாணமா? ஆர் யூ கெட்டிங் மேரீட். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாத்துலேயும் அவசரப்படாத. எல்லாத்துலேயும் அவசரப்படாத. பொறுமையாக இரு. எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஹேஸ்டி இன் எவ்ரி திங். டோன்ட் பி ஹேஸ்டி இன் எவ்ரி திங். ஹேஸ்ட் அப்படின்னா அவசரப்படுறது. ஸோ டோன்ட் பி ஹேஸ்டி அப்படின்னா அவசரப்படாத. இன் எவ்ரி திங் எல்லாத்துலேயும் அவசரப்படாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நோ வாட் ஹி செட். யூ நோ வாட் ஹீ செட். இது வந்து நம்ம கொஷின் கேட்குற மாதிரி கேட்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ப்ராப்பராக சொல்லணும்னா டூ யூ நோ வாட் ஹீ செட் தான் வரும். ஆனால் யூ நோ வாட் ஹீ செட் அப்படின்னா அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நம்ம கொஷின் கேட்குற மாதிரி கேட்டோன்னா அதுவும் கொஷின் தான். ஓகேவா? ஸோ டூ யூ நோ வாட் ஹீ செட் ஆர் வி கேன் சே யூ நோ வாட் ஹீ செட். அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? செட் அப்படின்னா சொன்னான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானும் அவன்கிட்ட அதே தான் கேட்டேன். இப்போ யாரோ ஏதாச்சும் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அதே தான் நானும் கேட்டேன், சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்ட் him the same question. ஐ ஆஸ்ட் him the same question. ஐ ஆஸ்ட் நான் கேட்டேன். ஐ ஆஸ்ட் him நான் அவன்கிட்ட கேட்டேன். ஐ ஆஸ்ட் him the same question. சேம் கொஷின் அப்படின்னா அதே கேள்வி தான். அதே தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். ஐ ஆஸ்ட் him the same question. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமேல் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் செட் இனஃப். ஐ ஹாவ் செட் இனஃப். ஐ ஹாவ் செட் நான் சொல்லிட்டேன். இனஃப் போதுமான அளவு நான் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, அவனை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We know nothing about him. We know nothing about him. We know nothing. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. About him. அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, we don't know anything about him. We don't know anything about him. We don't know anything. நமக்கு எதுவுமே தெரியாது. About him அப்படின்னா அவனை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். நானும் அதே தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I would have done the same. I would have done the same. I would have done. நான் பண்ணியிருப்பேன். The same. அதே தான் நீ பண்ணினதே தான் நானும் பண்ணியிருப்பேன். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா நீ பண்ணினதே தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I would have done the same. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானும் அதே தான் பண்ணினேன். நானும் அதே தான் செஞ்சேன். நானும் அதே தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did the same. I did the same. I did. நான் பண்ணினேன். The same. அதே தான் நானும் பண்ணினேன். I did the same. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. மற்றவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't care what others think. I don't care what others think. I don't care. எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. What others think. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. திங்க் அப்படின்னா நினைக்கிறாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. ஓகேவா? இதுவே மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ பெருசு பண்ணாத, மற்றவங்க நினைக்கிறத நீ பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் கேர் வாட் அதர்ஸ் திங்க். டோன்ட் கேர் வாட் அதர்ஸ் திங்க். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ கவலைப்படாத, அதை நினச்சி கவலைப்படாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் முடிக்க போகிறேன். இந்த பண்ணிட்ட முடிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தோன்னா வரியா இல்லையா முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் அபவுட் டு ஃபினிஷ். ஐ எம் அபவுட் டு ஃபினிஷ். நான் முடிக்க போகிறேன். ஸோ இதுவே பாஸ்ட்டில் சொல்லணுன்னா ஐ வாஸ் அபவுட் டு ஃபினிஷ். நான் முடிக்க போகிற டயத்தில் இது நடந்துச்சு. ஐ வாஸ் அபவுட் டு ஃபினிஷ். ஐ வாஸ் அபவுட் டு ஃபினிஷ். இதுவும் நான் முடிக்க போன டைம் அது பாஸ்ட்டில் சொல்கிறப்போ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதெல்லாம் டெய்லியும் சுத்தம் பண்ணுறேன். நான் அதை தினமும் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ க்ளீன் தெம் எவ்ரிடே. ஐ க்ளீன் தெம் எவ்ரிடே. இங்கே எவ்ரிடே தினமும் ஒரு செயல் செய்கிறதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ க்ளீன் தெம் எவ்ரிடே. நான் தினமும் அதை சுத்தம் செய்வேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் என் கூட வா. கொஞ்ச நேரம் என் கூட வா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கம் வித் மீ ஃபார் அ வைல். கம் வித் மீ ஃபார் அ வைல். கம் வித் மீ என் கூட வா. ஃபார் அ வைல் கொஞ்ச நேரம் என் கூட வா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்த அப்படிங்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வை டிட் யூ பிரிங் மீ ஹியர். வை டிட் யூ பிரிங் மீ ஹியர். என்னை ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்த. வை டிட் யூ பிரிங் மீ ஹியர். வை டிட் யூ பிரிங் மீ அப்படின்னா என்னை அழைச்சிட்டு வந்த. ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? there must be a reason. there must be a reason. reason அப்படின்னா காரணம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். there must be a reason. அவர் குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is drunk. அவர் குடிச்சிருக்காரு. he is drunk. இதுவே நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ நோ எனிதிங். உனக்கு எதுவுமே தெரியாதா. டோன்ட் யூ நோ எனிதிங். இதுவே உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா யூ டோன்ட் நோ எனிதிங். உனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு எதுவும் தெரியுமா, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா டூ யூ நோ எனிதிங். அந்த டோன்ட்டுங்கிறது டூவாக மாறிடும். உனக்கு எதுவும் தெரியுமா. டூ யூ நோ எனிதிங். இதுவே
உனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா யூ நோ எவ்ரி திங். யூ நோ எவ்ரி திங். யூ நோ உனக்கு தெரியும், எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே, எல்லாமே உனக்கு தெரியும். யூ நோ எவ்ரி திங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அவன் இழந்துட்டான். அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அவன் இழந்துட்டான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has lost everything he had. He has lost everything he had. He has lost. அவர் இழந்துட்டாரு. Everything he had. அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அவர் இழந்துட்டாரு. He has lost everything he had. ஸோ இதுவே உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீ இழந்துடுவ, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லணும்னா யூ வில் லூஸ் எவ்ரி திங் யூ ஹாவ். யூ வில் லூஸ் எவ்ரி திங் யூ ஹாவ். யூ வில் லூஸ் அப்படின்னா நீ இழந்துடுவ. LOOSEயும் LOSE ரெண்டுமே நம்ம லூஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? பட் மீனிங் டிஃப்ரெண்ட். எவ்ரி திங் யூ ஹாவ், உங்ககிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற யூ ஹாவ், உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீ இழந்துடுவ. யூ வில் லூஸ் எவ்ரி திங் யூ ஹாவ். ஓகேவா? இதுவே என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹாப்பி லேர்னிங்.